நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு சில வலி அறிகுறிகள் இருக்குமாக இருந்தா கண்டிப்பாக மருத்துவரை நாடுறது சிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கீழ்வாதம் தானே அப்படிங்கிற நிலையில ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இதுக்கு ஏதாவது மருந்து குடித்தா, அதாவது பார்மசில போயிட்டு மருந்து எடுத்துட்டு குடித்தா ஓகே அப்படின்னு சொல்லி இதை அவங்க சாதாரணமான ஒரு நிலையில விட்டுருவாங்க. ஆனா இது காலப்போக்குல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுறதாக சொல்லப்படுது. அந்த வகையில நம்முடைய முள்ளந்தண்டு நமக்கு அதிகமான சக்தியை கொடுக்குதுன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த முள்ளந்தண்டுகள் இல்லாம இருக்குமாக இருந்தா மனிதன் நிமிர்ந்து நிற்க முடியாது. அந்த வகையில எப்போதுமே நம்முடைய முள்ளந்தண்டு நிமிர்ந்து ஆரோக்கியமாக இருக்குமாக இருந்தா நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கீழ்வாதம் ஏற்பட்டு முதுகெலும்பு சுருங்குறத மருத்துவ மொழியில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஸ்பைனல் ஸ்டெனோலிஸ் அப்படிங்கிற பெயரால தான் சொல்றாங்க. இந்த வலி ஏற்பட்டதுக்கு பிறகு ஓய்வெடுக்கணும் அப்படின்னு நினைத்தாலுமே நம்முடைய வாழ்க்கையில ஓய்வு அப்படிங்கிறது இருக்காதான். ஏன் அப்படின்னா, நம்முடைய முள்ளந்தண்டுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்தா நம்முடைய ஓய்வு அங்கே சீர்குலைக்கப்படுமா. அதே மாதிரி ஒரு வேலையை முறையாகவும் செய்ய முடியாதான். அது மட்டும் இல்லாம மிக முக்கியமாக நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு எது எதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக தேவைப்படுதோ அந்த விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ண இயலாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. வட்டு முதுகெலும்பு பகுதி எலும்புகளுக்கு இடையே, குறிப்பா முதுகெலும்பு எலும்புகளுக்கு இடையே ஒரு குஷன் மாதிரி செயல்படுதான். அந்த குஷன் தேய்மானம் அடையும் போதுமோ இல்லாட்டி அதிகமாக வீக்கம் அடையும் போதுதான் நம்முடைய முதுகெலும்பு தேய்மானம் ஏற்பட்டு நம்முடைய உடலுக்கு வலி ஏற்படுத்துதாம். இந்த ஒரு வலி உங்களால தொடர்ச்சியாக உணரப்படுமாக இருந்தா கண்டிப்பா மருத்துவருடைய ஆலோசனையை பெறதான் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது.